ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். ஒரு தரம் சுவாமி தன்னோட பிருந்தாவன் காலேஜில் படித்து முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது அவங்க கிட்ட மேல் படிப்பை பற்றி விசாரித்தார். அவங்களில் ஒரு சிலரை பார்த்து ஐஏஎஸ் படிப்பு படிக்கலாமேன்னு கேட்டுட்டு ஐஏஎஸ் அப்படின்ற அந்த 3 எழுத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டார். எல்லாரும் ஒவ்வொன்றா பதில் சொல்ல சுவாமி கடைசியா சரியான பதில் இன்டகிரேட்டட் அவேர்னஸ் ஆஃப் சாய், அதாவது ஒருங்கிணைந்த சாய் உணர்வுன்னு சொன்னார். இன்னைக்கு நாம இந்த விளக்கத்திற்கு ஒரு சரியான உதாரணமா திகழ்ற ஒருத்தரோட தான் பேச போறோம். டாக்டர் எம் சாய்குமார் ஐஏஎஸ் தற்பொழுது தமிழக அரசுடைய அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கார். ஹைதராபாத்ல தன்னோட இளம் வயசுலேயே பாலவிகாஸ் வகுப்புல பயின்று சிவம் திருக்கோயில்ல சேவாதள தொண்டராகவும் பணிபுரிஞ்சிருக்கார். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ மற்றும் எம்ஃபில்ல தேர்ச்சியுற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்று ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூலில் பப்ளிக் பாலிசியில் டிப்ளமாவும் வாங்கியிருக்கார். அதை விட முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 2014 வருஷத்தில் தலைசிறந்த பால்விகாஸ் மாணவர் அப்படின்ற பட்டத்தையும் பெற்று இப்போ ஸ்ரீ சத்யசாய் ஐஏஎஸ் அலுவலர்களோட ஸ்டடி சர்க்கிள் கோஆர்டினேட்டராக தமிழ்நாட்டில் சேவை புரிஞ்சு வருகிறார். சாய்ராம் சார், உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் எங்களோட அழைப்பை ஏற்று இந்த உரையாடலில் பங்கு பெற்றதற்கு ஸ்ரீ சத்யசாய் ஆனந்தவாணி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். சாய்ராம், நன்றி. இங்கே இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு சுவாமிக்கு மிக மிக நன்றி கடனோடு நான் இங்கே வந்திருக்கிறேன். சாய்ராம் சார், சுவாமி 2011 வருஷம் மகாசமாதி ஆன பிறகு நிறைய டிவோட்டீஸ்க்கு சுவாமியோட எப்படி ஒரு கனெக்ஷனில் இருக்கிறது அப்படின்றதுல ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது சுவாமி இன்னுமே நல்ல கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நிறையா விதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கார். உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் எங்களோட கொஞ்சம் பகிரலாம். சாய்ராம், நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய வாய்ப்பு. சுவாமியுடைய ஃபோல்டில் இருக்கிறதே ஒரு வாய்ப்பு. நம்ம ஏதோ ஜென்மத்தில் பண்ண சுக்கிருத்தத்தினால தான் இந்த வாய்ப்பே கிடைக்கும். சுவாமி சமாதி அடைஞ்ச பிறகு சுவாமி ஃபிசிக்கலாக நம்மகிட்ட இல்லை தவிர, பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ப்ரெசன்ட் வித் அஸ் அண்ட் தேர் ஆர் மெனி இன்ஸ்டன்சஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போது டாக்டர் மோகனுடைய புக் சத்யசாய் லிவ்ஸ் ஆன், அது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் சுவாமி கூட ஃபிசிக்கலாக when he was there, I was always I went there couple of times. I had interviews as இந்த சர்வீஸில் வந்த பிறகு போயிருந்தேன். பட் 2011-12 அப்புறம் இன்னும் நிறைய அனுபவங்கள். நாங்கள் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிளில் எப்போது ஒரு நாள் நம்ம வீட்டில் பஜன் வச்சுருந்தோம். ஸோ பஜன் இங்கே அப்போது ஐ வாஸ் இன் அடியார், இங்கே தான் அடியாரில் இருந்தேன். ஸோ அகெயின் ஒரு விஷன்னா த ட்ரீம் பிஃபோர் த டே சேயிங் தட் சுவாமி ஆட்டோவில் இறங்கி வீட்டில் வர்ற மாதிரி. என்னடா இது பைத்தியமாக இருக்கே, சுவாமி வந்து என்ன ஆட்டோவில் இறங்கி பில்லு காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டுருக்கார். என் வீட்டில் மதர்க்காக ஒரு சேர் பண்ணி வச்சுருக்கோம். சும்மா ஒரு ஆங்கிளில், இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி சேர் பட் நாட் அன் ஈஸி சேர். ஒரு ஆங்கிளில் இருக்கும் அது, ஸோ தட் இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். அதில் உட்காந்த மாதிரி ஒரு அன்னைக்கு தட் வாஸ் தி விஷன் இன் த மார்னிங். ஸோ ஐ டோல்ட் மை வைஃப், இன்னைக்கு சுவாமி வரப்போகிறாரு, அதனால் கொஞ்சம் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். அன்றைக்கி சாயந்தரம் பஜனில் என்டையர் ஃபோட்டோ வாஸ் ஃபுல் ஆஃப் விபூதி, பஜனை முடிஞ்ச உடனே. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ செகண்ட் இன்ஸ்டன்ஸ் வேர் கனெக்ஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர் ஹீ ட்ரைட் டு கனெக்ட் டு மீ ராதர் தென் மீ ட்ரைங் டு கனெக்ட். ஏன்னா ஒரு தேர்ட் இன்ஸ்டன்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். தட் இஸ் அகெயின் காட் டு டூ வித் சுந்தரம். ஆஸ் ஐ செட், எவ்ரி சண்டே நான் ஒரு 10:30 மணிக்கு இங்கே வருவேன். பட் ஒரு ஆகஸ்ட் 22, 2013 நினைக்கிறேன், 2013 or 14, ஐ டோன்ட் ரிமெம்பர் கரெக்ட்லி, பட் தட் இஸ் மை வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே காலையில் நானும் மீ அண்ட் மை ஒய்ஃப் வி கேம் டு சுந்தரம் வந்துட்டோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த மெயின் ஆல்டரில் இருக்கிற ஃபோட்டோவில் விபூதி இருக்குது.
ஸோ அப்போ தான் இங்கே இருக்கிற ஒரு சார் சொன்னார், சந்தன் சார், இப்போ நீ வர்றது கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்துச்சு, இன்றைக்கே வந்தீங்க, என்ன விசேஷம்னு. ஸோ வி டோல்டும் சார், இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால தான் வந்தோம். டங் இன் சீக் நான் என்ன சொன்னேன், அப்போ இங்கேயே வரணும், வந்திருந்தால் வீட்டில் தான் வரணும். ஆஸ் த க்ரோ ஃப்ளைஸ் மை ஹவுஸ் இஸ் ஒன்லி 1.5 kilometer ஃப்ரம் ஹியர். அங்கே வந்திருக்கலாமே. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பேட் திங், பட் அ டங் இன் சீக் கைண்ட் ஆஃப் அ காமெண்ட் ஐ டோல்ட் மை வைஃப். ஸோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். As we go inside and open the puja room, full of vibhuti again. So he is trying to tell me, nee utta kuda na udamatte unne, I am with you always. Because long back when we went for an interview, 91 la when I went, I had an interview, I'll come to that. Swami in the interview room ortha and Telugulo solluvaru, nee venta nee inta nee janta unta, I am there with you as a janta as a this thing pairing with you. నీ ఇంట ఇన్ యువర్ హౌస్ ఐ విల్ బి దేర్. ఓ కంట చూస్తుంటా, ఐ విల్ బి సీయింగ్ విత్ యూ విత్ వన్ ఐ. బంగారు నీకేలా కంగారు, సో డోంట్ వరీ ఓ బంగారు. దిస్ ఈస్ ద థింగ్ విచ్ ఈస్ టోల్డ్ మీ ఇన్ ది ఇంటర్వ్యూ రూమ్. మై డాడ్ వాజ్ ఆల్సో దేర్, ఐ వాజ్ దేర్, జస్ట్ 2 of us. ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நீ ఇంట నీ వెంట నీ జంట స్వామి, నా ఇంట నా వెంట నా జంట, దట్ ఈస్ మై హౌస్ విత్ మీ ఆల్వేస్ ఈజ్ దేర్ అండ్ ఈజ్ ఆల్వేస్ సీయింగ్ మీ విత్ వన్ ఐ. I mean, ఓ కంట కనిపెడతాను, దట్ ఈస్ ద తెలుగు దిస్ థింగ్ సేయింగ్ ఐఎమ్ ఆల్వేస్ లుకింగ్ ఎట్ యూ విత్ వన్ ఐ. వన్ ఐ డజంట్ మీన్ ది అదర్ ఐ డజంట్ లుక్ ఎట్ అస్, he looks at us totally. So you are always under his supervision. So that is the meaning of this. So that is how we keep connecting. So இந்த மாதிரி நிறைய எங்கே எப்போ பஜன் நடந்தாலுமே, that was the only one occasion. அதுக்கப்புறம் 2-3 occasion we call the speakers. ஒருத்தர் டாக்டர் மோகனே பேச சொன்னோம் வீட்டில். அவர் பேசி முடித்த உடனே there was a lot of vibhuti in the பஜன் ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நடக்கும்போது. அதேமாதிரி மற்றவங்க வீட்டில் கூட இந்த மாதிரி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் முடித்து as we give harati there will be vibhuti manifestation. So there is always a connection. Post actually நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் post Mahasamadhi our connection with Swami has been much more stronger and much more frequent than when he was in his physical form. That's சொல்கிறேன். ரொம்ப ஆத்மார்த்தமான அனுபவங்கள் சார். சுவாமி சொல்வார், அதாவது ஒரு காத்தாடி எப்படி கைட்டை வந்து பறக்கும் பொழுது அதுக்கு கனெக்டிங்காக கீழேந்து அந்த கைட்டை விடுறவர் வந்து ஒரு நூலை கட்டி தான் விடுறாரு. அந்த நூல் வந்து காத்தாடிக்கு தெரியாது அண்ட் இட் வில் நாட் பி விசிபிள். பட் அட் த மொமெண்ட் எப்போ வந்து அந்த காத்தாடிக்கு ஒரு டவுட் வருதோ, கீழே இருக்கிறவர் லைட்டாக அதை ஜர்க் பண்ணினாலே போதும், அதை லைட்டாக அப்படி அந்த நூலை ஆட்டினாலே நம்ம வந்து கனெக்டடாக இருக்கோம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி பகவான் நம்மளோட பர்மனண்ட்டாக ஹீ இஸ் ஆன் இன் அ கனெக்ஷன். அண்ட் அந்த எப்போ நமக்கு அந்த டவுட் வருதோ அப்பயும் அந்த சுவாமி கருணாமூர்த்தின்றதுனால நமக்கு எப்போவுமே நான் உன்னோட இருக்கேன் அப்படின்றத சுவாமி ப்ரூவ் பண்ணுறார். அண்ட் ஐ எம் ஷியோர் உங்களுக்கு இது நீங்கள் சின்ன வயசுலேயே பால் விகாஸில் இருந்ததுனால பால் விகாஸில் சுவாமி இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருப்பார். ஏன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் சுவாமி சேஸ் இஸ் பால் விகாஸ் குரு இஸ் த ஒன். அவங்க வந்து சுவாமிக்கும் அந்த குழந்தைக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பால் விகாஸ் குருவுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பால் விகாஸில் எப்படி சேர்ந்தீங்க அண்ட் பால் விகாஸில் கற்றுண்ட விஷயங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்ட் தாக்கம் உங்களில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. யா ஷூர். பிஃபோர் ஐ கோ டு பால் விகாஸ் இன்னொரு 2 instances நான் சொல்லிடுறேன். ஆஃப்டர் மகாசமாதி இன்ஸ்டன்சஸ். ஒன் இஸ் ஆஃப்டர் மகாசமாதி, ஒன் இஸ் பிஃபோர் மகாசமாதி. ஏன்னா ஆஃப்டர் மகாசமாதி ஆக்சுவலி 1 or 2 days on the day or the day next again Swami came in my dream and அது வரைக்கும் எனக்கு அங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நான் போய் பார்க்கல. எப்படி இருக்குமோ நான் எனக்கு தெரியாது. சுவாமி இருக்கிற ரூமு அவங்களுடைய இருக்கிற பெட் அதெல்லாம் தெரியாது எனக்கு. 2014 அதுக்கப்புறம் நான் அங்கே இந்த அலும்னை அவார்டுக்காக போகும்போது தான் அப்போது அங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் போய் நீ போய் பார்த்துட்டு வா அங்கே சொன்னதுனால தான் போனேன். அது வரைக்கும் நான் போவே இல்லை உள்ள. ஸோ தட் டே மார்னிங் this vision where Swami and I were standing on top of the room where Swami was lying. And Bhagavad Gita ஒரு ஸ்லோகம், அதுவும் எனக்கு தெரியாது பிகாஸ் ஐம் நாட் எ சான்ஸ்கிரிட் ஸ்காலர் anything. அந்த ஸ்லோகம் இப்போ தான் இவ்வளோ நாள் யாருக்கு சொல்லலை, இப்போ தான் ஒரு ஆர்டிக்கலில் தான் நான் எழுதியிருக்கேன் கேட்டதுனால 95th பர்த்டேக்கு. அவஜானந்தி மாம் மூடாக, தட் இஸ் பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனுமாஸ்ரிதம். நான் மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால மூடங்க இந்த ஜனங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க,
Parambhavamajāmananto mama bhuta maheshwaram. I am the Lord of the Lords in human form, and these people are not able to understand me because there was a huge crowd. It's a vision actually. It's not a dream because I have never, it was a dream. In front of this room, there was a lot of crowd outside. Me and Swami was standing on top of the room as if, he was showing this to me. ஸோ திஸ் அவஜானந்திமா மூடா திங், அதுக்கப்புறம் அது வந்த பிறகு சரி நம்ம எல்லாம் பேப்பரில் படிச்சுட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லோகம் என்னன்னு அதையும் ஞாபகம் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் அவஜானந்திமா மூடா மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ரெஃபர் பண்ணி என்ன இது இந்த ஸ்லோகம் எப்படி சொல்கிறார் சுவாமி இந்த பகவத்கீதையில் இருக்கிறதுன்னு சொல்லி கூகுள் பண்ணிட்டு தான் எடுத்தேன். Because I didn't know this slokam also before. But I just remembered the first sentence, Avajananti Mamuda. So Avajananti Mamuda, I got up. And then I wrote it down in my diary and said, look, what is this Swami is saying? So in the Mari Oru Darshana on the day itself. And then subsequently 2014 when I went for this Balvika's convocation, then only I went to the super speciality hospital. அது வரைக்கும் அது உள்ளுக்குள்ளே நான் என்டர் பண்ணல. வெளியிலேருந்து பார்த்து அப்படி as you drive towards Prashanthi Nilayam, you see the hospital, but inside போய் பார்த்தது அதுதான் முதல் தடவை. Another instance before when Swami was there, when during 80s my father was a great devotee. So he went to Swami gave him a small lingam, Shiva lingam. 80s, but that time it was my mother was ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அதுக்காக அவங்க சொல்லிட்டு அது மேலே தீர்த்தம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணி தீர்த்தம் எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு. ஸோ மை மதர் அதுக்கப்புறம் she got well and she was alive till last 2 months. She just passed away 2 months back. பட் அந்த லிங்கம் என்ன ஆச்சுன்னா over a period of time it got chipped away. ஒரு கீழே ஒரு ஸ்மால் பிரேக் இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி மை டேட் புட் இட் இன் எ பாக்ஸ் அண்ட் புட் இட் இன்சைட் த பீரோக்குள்ளே வச்சுட்டார். ஏன்னா வெளியில் வந்தால் அது மறுபடி உடஞ்சி போயிடுமா என்னமோன்னு. தென் ஹீ பாஸ்ட் அவே இன் 2009. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் தீஸ் டேஸ் அகெயின் Swami had my dream and then said, why are you keeping it inside? அது அபிஷேகம் பண்ணதானா இருக்குது, நீ கொடுத்தேன், நீ ஏன் உள்ளே வச்சுருக்கேன்? இட் வாஸ் இன் தெலுங்கு. I said, Swami కాలు అది కొంచెం విరిగిపోయింది కింద, దట్ ఇట్ హెస్ బ్రోకెన్ అని. సో నా కాలు సరిగలేదు, ఐఎమ్ ఇన్ వీల్ చైర్, అప్పుడైనా యూ స్టాప్ డూయింగ్ పూజ టు మీ. దిస్ ఈస్ ద క్వశ్చన్ Swami asked me. If I am not well and I am in a wheelchair, are you stopping doing puja to me? So this is what I have given, so you must do puja. Anailinda I am regularly doing abhishekam to that lingam again for some time. This was at the time. Adukapra I went to Parthi 2-3 times. Whenever I was sitting in the line, Swami used to come and ask me, எப்போ வச்சோ? அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு நான் போகல பிகாஸ் ஆஃப் திஸ் திங். அண்ட் அகெயின் ஒன்ஸ் யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் கான்டாக்ட், அதுதான் ஃபிசிக்கல் ஃபார்மில் இருந்தால் கூட வி ஓன்லி கான்டாக்ட் ஹிம் த்ரூ அவர் மைண்ட். கான்டாக்ட்லெஸ் தர்ஷன் தான் இப்போதுக்கு தான். இந்த கான்டாக்ட்லெஸ் தர்ஷன் என்னன்னு இந்த லாக்டவுனில் தான் தெரியுது நமக்கு, கான்டாக்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு. Even when he was in his physical form, how many times would we have gone? Except for the students who have studied there, நாங்கெல்லாம் ரிமோட் கான்டாக்ட் தானே, நாங்கெல்லாம் ரிமோட் கான்டாக்ட் தான். மேக்ஸிமம் ஒன்ஸ் எ இயர். With me, it was not even once a year. I was there as collector Dharmapuri in 2000-2001. அப்போ தர்மபுரி என்ன ஹொசூர் வாஸ் எ பார்ட் ஆஃப் மை டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து ஐ யூஸ் டு கோ டு பிருந்தாவன் குவைட் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ தான் 1-2 இன்டர்வியூஸ் கூட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் நான் புட்டபர்த்திக்கு போகிறதே ஐ மீன் இட் வாஸ் நாட் பாசிபிள். ஏன்னா போக முடியல. பிகாஸ் தேர் வாஸ் நோ நீட் ஆல்சோ, பிகாஸ் யூ ஆர் இன் டச் வித் Swami ஆல் த டைம். ஸோ தட் நீடே வராது. அதுக்கப்புறம் இந்த 2009க்கு அப்புறம் when he told me about this lingam, I started going. ஒரு 2 வருஷம் வரிசையாக போனேன். ஐ திங்க் தட்ஸ் அகெயின் ஹிஸ் வே ஆஃப் கனெக்டிங் வித் மீ, பிகாஸ் அவர் மகாசமாதி இஸ் கம்மிங் நியரர். அந்த மகாசமாதி கிட்ட வர்றதுனால இப்போ நீ இங்கே வர வேண்டிய டைம் இருக்கு, வா வந்து ஒரு தடவை ஃபிசிக்கல் ஃபார்ம் பார்த்திக்கோன்னு சொல்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வரிசையாக 3 வருஷம் போனேன். அது வரைக்கும் ஒரு 7 வருஷம் போனாதான் அந்த 3 years I had gone there. and 3 years பார்த்து லைனில் பார்த்து எவ்ரி டைம் அந்த 7 வருஷம் பார்க்காதவருக்கு யூ ஷுட் ரிமெம்பர் இல்லையா, எப்படி தெரியும்? he looked at me and said, எப்படி வச்சோ? every time he will say that, எப்படி வச்சோ. so that's a way of saying நல்லா இருக்கியான்னு. எப்படி வச்சோ, when did you come? not that he doesn't know, it's just a way of addressing you. So this is another instance which I wanted to say before going to Balvikas. இப்போ Balvikas Bhatikated. The Balvikas, I was there in Hyderabad. என்னென்னா Balvikas, our Balvikas was in, எங்கள் fortunate, it was about half an hour. We used to stay
எங்கள் வீடு வந்து ஒரு சிவத்துக்கு சிவம் டெம்பிளுக்கு கிட்ட தான் இருந்தது. அபவுட் 20 to 25 minutes walkable distance. So our Bal Vikas classes were always in Shivam. I used to go to Shivam and we had these classes inside. And அப்போது I was slightly grown up also, 8th, 9th class, 10th class. அதுக்கப்புறம் +1, +2 வந்த பிறகு கூட I used to go there. And then all these dramas and then the usual bhajans and then all these things we used to do. Bal Vikas is a very important movement. இப்போது அதுதான் நான் லாஸ்ட் டைம் ஆல்சோ இன் பர்த்தி I was addressing the Bal Vikas students. I said, Swami சொன்ன மாதிரி Bal Vikas student has to be like ஹனுமான், ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா அந்த ஹனுமான் சாலிசாவில் சொல்லுவான், வித்யாவான் குணி அதி சாத்துர ராமகாஜ கரிவேகோ ஆத்துர பிரபு சரித்திர சுனிவேகோ ரசியா ராமலக்கன சீதாமன் பஸ்யா. இதுதான் திஸ் இஸ் த குவிண்டெசென்ஷியல் பால் விகாஸ். மற்ற ஹனுமான் சாலிசா எல்லாம் இருக்கும், தட் இஸ் அபவுட் அதர் திங்ஸ். பட் சுவாமி யூஸ் டு சம் அப் திஸ். வித்யாவான்னா எடுக்கேட்டடாக இருக்கணும், குணி கேரக்டர், character is lost, everything is lost. Ati chatur, smart. You can't be a dumb person in Bal Vikas, it has to be smart. Ramakaja Kariveko, you should always be Sairam காரியம் ஏதாவது இருக்குன்னா பண்ணுறதுக்கு உற்சாகம் இருக்கணும். You should be enthusiastic to do that. Prabhu Charitra Manveko Sunuveko Rasya. Whenever Sairam's story is being told, you should be interested into listening that. Keep him in his heart. Ramalakana Sitaman Basya. This is the essence of Bal Vikas in my mind. அந்த இது வச்சுட்டா லைஃப்பில் என்ன சேலஞ்ச் வந்தாலுமே there is somebody who is looking after you. நீ ఇంట నీ వెంట నీ జంట నేనుంటా. దట్ ఈస్ ది ప్రిన్సిపల్. அந்த ప్రిన్సిపల్ ஃபாலோ பண்ணி போனால் பால் விகாஸ் இஸ் தி ஃபஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன். அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த அஸ்திவாரம் வச்சுட்டு மற்ற லைஃபை டெவலப் பண்ணினோம்னாக்கா லைஃப் இஸ் கோயிங் டு பி ஸ்மூத் சேலிங். எந்த யாருடைய லைஃபும் ஸ்மூத் சேலிங்காக இருக்காது. பட் லைஃப் இஸ் கோயிங் டு ஹாவ் எ சாலிட் ஃபவுண்டேஷன் வித் சுவாமிஸ் பிளெஸிங்ஸ் பிஹைண்ட். தட் இஸ் மை வியூ ஆன் பால் விகாஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது பால் விகாஸ் ஒரு குழந்தைகிட்ட என்னென்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்படின்றதுக்கு நீங்கள் கொடுத்த ஹனுமானோட எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இப்போ சுவாமியை நம்ம ஒவ்வொருத்தரும், சிலர் வந்து சுவாமியை மதரா, சிலர் வந்து சுவாமியை குருவா, சிலர் சுவாமியை வந்து ஒரு உற்ற நண்பனா, ஃப்ரெண்டாக நம்ம அடோர் பண்ணுறோம். ஹூ இஸ் பகவான் பாபா டு யூ? பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா உங்களுக்கு என்னவா இருக்கார் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சுவாமி இஸ் குரு, தெய்வம், அப்புறம் மாதா பிதா எல்லாமே. You can't differentiate. And as you said, Swami is your friend. Once you establish contact, you talk to him always as if, some things which you can't tell your parents also you keep telling him. And the advice eppavadu varnumanna, and the advice will come from him. So it is Mata, Pita, Guru, Daivam +++. அப்படிதான் பார்க்கணும் சுவாமி பார்க்கும்போது. It's not as if he is cut into this particular role, அந்த ரோல் இந்த ரோலில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. There are things which are intimate which Swami tells you. You can't tell it outside. In the interview he will talk as if he knows your interior. All of us would have had that, something which even you would not have confided to your own wife or father, but he'll tell you, ఏమిరా ఎక్కడ పోతుంది, that was the word he said when he was interviewing. ఎక్కడుంది మనసు? Somewhere you will be thinking of something else, but he'll know. And that in the interview, if you have noticed, he will tell that thing and you will only hear it. Others who are sitting with you might not, I didn't notice, ane sonna pakkathil irukkrava. So that I don't know how that happens, but it happens interview. Adi sonnarana na kekkaliye unkuda sonnara. Amma appadha sonnare. So that happens, if even if two of us are sitting, that would happen in the interview room. So Swami, you can't say it is father, it is mother, it is guru, it is Daivam. Swami should be everything and above. That is my view of Swami.